இந்த ஒரு குகைக்குள்ள ஒருத்தர் மட்டும்தான் போக முடியும். அதுவும் சந்திரனும் சூரியனும் படாத ஒரு தீர்த்தம். இந்த குகைக்குள்ளதான் நம்ம போக போறோம். சந்திரனும் சூரியனும் ஒளிப்படாத ஒரு லிங்கம். இந்த ஒரு இடத்துல பல சித்தர்கள் பல மகான்கள் தியானம் பண்ண ஒரு இடம்னு சொல்றாங்க. அண்ணாமலையாரோட நண்பர்னு சொல்லக்கூடிய நமச்சிவாயம் அவருடைய ஜீவசமாதி இருக்கிறார். பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் சுமார் 50 லட்சம் பேர் இந்த ஒரு மலையை சுற்றுறாங்க. அதுல நானும் ஒருத்தன். என்னுடைய பல நாள் கனவு இந்த ஒரு மலையை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இன்னைக்கு அது நடந்திருக்கு. இந்த மலையை பத்தி முழுசா தெரிஞ்சுப்போம். நான் எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலையை நோக்கி ஒரு பயணம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஃப்ளை வித் விக்கி. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஒரு லொக்கேஷன் எங்கே இருக்குது எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா பேய் கோபுரம்னு சொல்லுவாங்க. அதாவது ராஜகோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்க கோபுரம். அந்த கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் ஒரு தேட்டர் இருக்குது. அந்த தேட்டர் ஒட்டி ஒரு சந்து வரும். அந்த சந்து வழியாக வந்தீங்கன்னா அப்படியே மலை ஏற்றத்துக்கு ஒரு வழி இருக்கும். அந்த வழியில் நீங்கள் வரும்போது இங்கே உள்ள ஜீவசமாதியை நீங்கள் பார்க்கலாம். ரொம்பவே பழமையான ஜீவசமாதி. அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலையில் வந்து இந்த மலை சரிவெல்லாம் வந்துச்சுல, அந்த ஒரு இடமும் இது இங்கே தான். இப்போது நம்ம இந்த கோயிலுக்கு போகலாம் வாங்க. திருவண்ணாமலை தினமும் வரக்கூடிய பக்தர்கள் ஒரு காலத்தில் தினமும் 50 பேர் வந்துட்டு இருந்தாங்க. அப்படியே 1000 ஆச்சு. லட்சக்கணக்கான கூட்டம் திருவண்ணாமலைக்கு வந்து. ஆனால் இதே திருவண்ணாமலையில் இங்கே உள்ள மலைக்கு கீழே குகை நமச்சிவாயா அவரோட ஜீவசமாதி இங்கே தான் இருக்குது. இவர் அண்ணாமலையாரோட நண்பர்னு சொல்கிறார். ஏதோ ஒரு இடத்துல பிறந்து இந்த இடத்துக்கு அவர் வரணும்னு வர வச்சு அவருக்கு மலைக்கு அடிவாரத்திலேயே ஒரு குகையும் கொடுத்து ஒரு நல்ல நண்பராக இருந்திருக்காருன்னு சொல்கிறாங்க. அப்படியே நாளை போக்கில் இவர் இந்த இடத்துல ஜீவசமாதி ஆயிருக்காரு. ஆனால் அதுலேயும் ஒரு விஷயத்த பண்ணிட்டு போயிருக்காரு. அவர் ஜீவசமாதி ஆகி அதுக்கப்புறம் வரக்கூடிய அவரோட வம்சாவளியினர் யாருக்கெல்லாம் முதல் ஆண் குழந்தை பிறக்குதோ அவங்களுக்கு நமச்சிவாயாங்கிற ஒரு பேரை வைக்கணும்னு சொல்லி இன்னி வரைக்குமே 17வது தலைமுறையாக அவங்க வீட்டில் பிறக்கிற ஒவ்வொரு ஆண் வாரிசுக்குமே நமச்சிவாயாங்கிற பேர் இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க திருவண்ணாமலை வந்து அண்ணாமலையாரை பார்த்துட்டு இவரை நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயம் நடக்கும்னு சொல்றாங்க. அதான் ஜி குகை நமச்சிவாயா. அதான் இந்த சைடுல இருந்து ஒரு வழி வருது மேல கனசத்துக்கு போறதுக்கு ஜி. ஓகே ஓகே. நிறைய வழி இருக்கு. வழியே புரியல. எக்கச்சக்கமா இருக்கு. நான் ஒண்ணுமே மலையில நிறைய இடம் இருக்கு. மாறி போயிட்டீங்கன்னா அவ்வளவுதான். அப்படிங்களா? நீங்க எங்கன்னா எல்லாமே ஒரே பாதையா இருக்கலாம். அதான் பிரச்சனை. தனியா வந்தீங்கன்னு வச்சுங்க மாட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஒரே மாதிரி பாறை மாதிரி தான் இருக்கும். ஆமா ஜி. சில இடத்துல அம்புக்குறி போட்டுருக்குமே, சில இடத்துல ஒண்ணுமே இருக்காது. நமக்கு எதுவுமே தெரியாது. மாறி வந்துட்டா அது வேற எங்கேயாவது போய் இறங்கிடுவோம். இப்போ இது ஏறிட்டு பேக் சைடில் கூட இறங்கலாம். அப்படியே இறங்கலாம் ஜி. இங்கே தான் எடுத்துகிட்டு வருவாங்க. ரமணா சத்துக்கா வரும் ஜி. அப்படிங்களா? இல்லை, இப்போ வந்து இது தீபம் இது எடுத்துகிட்டு போகிறாங்களே கொப்பர்னை. ஆமாம், அது இந்த ரூட்டா? இப்படியும் போகலாம் ஜி. இல்லை அந்த ரூட் அவங்க எடுத்துகிட்டு போகிறது இந்த ரூட்டில் இருக்கும். பக்கத்துலையா? அந்த இப்போ எங்கள் வீட்டுக்கு பாருங்க. ஆமாம், அந்த பேய் கோபுரத்துக்கு ஆப்போசிட்ல அந்த சைடில் சைடில் எடுப்பாங்க ஜி. செப்பல் பார்த்து வழுக்கும். ஆமாம் ஆமாம். இன்னும் ரொம்ப தூரம் இருக்கா? இதுக்கு மேலே தான் அந்த வியூ பாயிண்ட் சொன்னீங்களா? ஆமாம் ஜி. அவ்வளோ வந்துச்சா? ஆனால் சீரியஸ்லி காய்ஸ், இந்த ஒரு மலை பார்த்தீங்கன்னா ஏறுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது மற்ற எல்லாத்தோட. ஆனால் மழை டைம்லலாம் வந்தால் வழுக்கும். கரெக்டா? ஆமாம் ஜி. ஃபுல்லாக பாறைகளாக இருக்கா, மழை டைமில் வந்தால் வழுக்கும். ஆனால் நல்லா ஸ்டெப்பு மாதிரி இருக்குது, ஏறுறதுக்கு ரொம்ப வாட்டமாக இருக்குது. இப்போ இதுக்கு மேலேருந்து நம்ம திருவண்ணாமலையோட
கோவிலோட வியூ பாயிண்ட்டை பார்க்கலாம். அதுக்கு தான் இந்த ஒரு மலையை நம்ம ஏறிட்டுருக்கோம். இப்போவே பார்த்தீங்கன்னா தெரியும். குரங்கு தொல்லை அதிகமாக இருக்கு. கூட்டம்லாம் வராதா இது மேலே? அதிகமாக க்ரௌட்லாம் வராதா? அப்படிங்களா? இதுவும் கோவிலா? ஆமாஜி, இது ஒரு இது மாதிரி சமாதி மாதிரி. சமாதி மாதிரியா? மலை சரிவு இங்கே நடந்ததா? ஆமாஜி, மேலே எதுச்சு? இதான் ஜி. இப்போ ரமணர் வந்து தவம் பண்ணிடுறோம். இங்கேருந்து தான் நம்ம வியூ பாயிண்ட்டுக்கு போக போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த இடம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்து ரமணர் வந்து தியானம் பண்ணுறதுக்கு இந்த ஒரு இடத்துக்கு தான் வந்து தியானம் பண்ணிட்டு போவார் போல். கைஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள பாறையிலேருந்து பார்த்தா அந்த கோபுரத்தோட வியூ பாயிண்ட் ஃபுல்லாகவே தெரியும். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மலையோட வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இங்கேருந்து வியூவை மட்டும் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அதாவது இந்த ஒரு வியூ பாயிண்ட்லேருந்து நீங்கள் வந்து ஃபுல்லாகவே நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா இது வந்து மார்னிங் டைம்லேயோ இல்லை ஈவினிங் டைம்லேயோ வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். மார்னிங் டைமில் வந்தால் சன்ரைஸோட இந்த டெம்பிளோட வியூவும் நம்ம பார்க்கலாம். நான் வந்தது பார்த்திங்கன்னா 8 o'clock ஆகிடுச்சு. ஆனால் அந்த சன் ரேஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது சூப்பராக இருந்தது. பட் என்னென்னா இதுக்கப்புறம் நம்ம வந்து 12 o'clock அந்த மாதிரிலாம் வந்தால் வெயில், நம்மளால் நடக்கவே முடியாது. ஜஸ்ட் ஒரு ½ hour ட்ரெக் பண்ணாலே போதும், இந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு நம்ம வந்துடலாம். நம்ம திருவண்ணாமலை வர கிரிவலம் சுற்றுற எல்லாமே ஓகே. ஆனால் பட் இந்த மாதிரி ஒரு பிளேஸையும் நம்ம மிஸ் பண்ணுறோம். நானே ரொம்ப நாள் கழித்து இந்த ஒரு மலையை நான் ஏறுறேன். ஏறி அந்த ஒரு வியூ பாயிண்ட்டை நான் பார்த்தேன். வந்ததுக்கு ஒரு ஒத்தான ஸ்பாட்டு. மழை டைம்லலாம் வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். குளூர்லேயே உட்காந்துட்டுருக்கலாம், செம்மையாக இருக்கும். ஃபுல்லாக குரங்கு தொல்லை தான் அதிகம். தண்ணி பாட்டில் எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு ஏர்லி மார்னிங் வாங்க. ஏர்லி மார்னிங்கே கிளம்பி கீழே போயிடுங்க.
அதுதான் ரொம்ப சேஃப்டி. இருங்க இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் தண்ணி கம்மியாக தான் இருக்கும். இருக்கு முளைப்பா தீர்த்தமா? ஆமாம் ஜி, முளைப்பா தீர்த்தம். இதுக்கும் ஒரு இது இருக்கு ஜி. போயிடலாம் கேளு. தண்ணி எடுத்து பார்த்தோம். இதுதான் குகை லிங்கமா? ஆமா ஜி. இந்த ஒரு குகை லிங்கம் பார்த்தீங்கன்னா சந்திரனும் சூரியனும் ரெண்டுமே படாத ஒரு லிங்கம்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இங்க ஒரு தீர்த்தமும் இருக்கு, அதுவும் சந்திரனும் சூரியனும் படாத ஒரு தீர்த்தம். இந்த குகைக்குள்ளதான் நம்ம போக போறோம், பார்த்துதான் நம்ம இறங்கணும். இதுக்குள்ளேயே வர மாதிரி தான் இருக்கும். அப்படியே கேமரா இறங்கிச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா உள்ள குட்டி லிங்கம். நீங்கள் நம்ம உட்காந்து 2 பேர் உட்காந்து தியானம் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு குட்டி ஸ்பேஸ் தான் இருக்கும். திருவண்ணாமலை வரோம், ஆனால் இந்த மாதிரி ஒரு பிளேஸை வந்து நம்ம பார்த்துருக்க மாட்டோம். இப்போ நம்ம இந்த பிளேஸை பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ தீர்ப்பு தண்ணி கிடையாது. நம்ம போச்சு சீசன் தான் வரும். சீசன் சரி. திருவண்ணாமலையில் மட்டும்தான் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் தீர்த்த குளத்துக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு வழி போகும். அந்த வழியாக நீங்கள் போனீங்கன்னா குகை லிங்கத்தையும் நீங்கள் பார்க்கலாம். இந்த ஒரு இடத்துல பல சித்தர்கள் பல மகான்கள் தியானம் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு குகையில் ஒருத்தர் மட்டும்தான் போக முடியும். சந்திரனும் சூரியனும் ஒளிப்படாத ஒரு லிங்கம்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த மலையை விட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் நம்ம கீழே இறங்கிருப்போம். நமக்கு இப்போது மோஸ்ட்டாக ஹெல்ப் பண்ணது பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை பேஜ் அட்மின் தான். அவரோட ஹெல்ப் மூலியமாக தான் நம்ம வந்து இங்கே வந்து எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சிருக்கோம். இப்போது நம்ம கீழே இறங்கிட்டு அப்படியே ரிட்டன் நம்ம சென்னைக்கு போக போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனுக்கான ஆளில் போட்டுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. இப்படிலாம் ஒரு பிளேஸ் இருக்கா திருவண்ணாமலையிலேருந்து தெரிஞ்சுப்பாங்க. நெக்ஸ்ட் வீடியோ இதோட பெஸ்ட்டாக இருக்கும். அண்டில் தென் பாய் ஃப்ரம் ரைவ் வித் விக்கி. நிறைய விஷயம் திருவண்ணாமலையை சுற்றி இருக்குது. திருவண்ணாமலை வந்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு முறையாச்சு இந்த ஒரு கோவிலெல்லாம் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள்.